அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக் கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெயர் சொல்லி அழைத்த இறைவன் தன் சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புவதையும், அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட எளிமை உள்ளதாக இருக்கிறது என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதோடு இறையாட்சி பணிக்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய முயற்சி பெறுகிறவர்கள் இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது இறை வார்த்தைக்காக, இறை பிரசன்னத்திற்காக பெற இருக்கின்ற பிள்ளைகளும் எந்த அளவிற்கு இறையாட்சி பணி உழைப்பவர்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கூறுகிறார். நாம் செய்தி கொடுக்கிறவர்களாக இருந்தால் எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுப்போம். இறையாட்சியின் செய்தியை பெறக்கூடியவர்களாக இருந்தால் அந்த செய்தி எடுத்து வருபவர்களுக்கு உறுதுணையாக இருக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமா இன்றைய திருப்பலியானது பிரசாந்த் வேர்ச்சின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பிரசாந்துடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தி உள்ளே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 44 உட்பிரிவு 18 முதல் 21 மற்றும் 23 முதல் 29. மேலும் பிரிவு 45 உட்பிரிவு 1 5 முடிய. அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும். என் தலைவரே, செவிசாய் தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள்,
எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு தாங்கள், உங்களுடைய இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளர்களாகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம், வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். பணியாளர்களாகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீதி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்கு இறங்க செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவினும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை
அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணி கடவுள் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றாரோ அதே அன்பை நாம் அனைவரும் பெற்று பிறரோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவிழமாக இருக்கிறது. எங்கே இறைவன் இருக்கின்றாரோ, இறை பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கே இருள் இருக்காது, அநீதி இருக்காது, தீமைகள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, காம உணர்வுகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. இப்படி இந்த உலகத்தையும் மனிதனுடைய வாழ்வையும் அழிக்கக்கூடிய எந்த தீய சக்திகளும் இறை பிரசன்னம் இருக்கின்ற இடத்தில் ஒருபொழுதும் குடியேறாது என்பதை நாம் காணுகின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையும் அது பெயர் போற்ற பெறுக என்றும், அந்த விண்ணுலகில் இருக்கின்ற அதே அரசாட்சி இந்த மண்ணுலகிலும் நிறுவப்பட வேண்டும் என்று விரும்பி சொன்னார். எனவே விண்ணுலகில் எப்படி இறை பிரசன்னத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கின்றதோ அதே நிறைவான வாழ்வு இந்த மண்ணுலகிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அது இருக்க வேண்டும் என்றால் தானும் இந்த மண்ணுலகிலே அவர் வர வேண்டும் என்றும்
அவர் வந்த பிறகு எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அவர் அன்பு செய்கிறார் என்பதை தன் வார்த்தையாலும் செயல்களினாலும் வெளிப்படுத்துவதையும் நாம் காணுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வில. இப்படிப்பட்ட அன்பை தன் பிள்ளைகளுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, அந்த அன்பை பெறுகின்ற பிள்ளைகள் அதே அன்பை தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் வருகின்ற தலைமுறை தலைமுறையாக மனித இனம் இந்த உலகம் அழிகின்ற வரையில் அதே அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகின்றார். எனவே தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்வு நிறைவு பெறுகின்ற பொழுது, இரத்தத்தையும் உடலையும் இந்த வெள்ளை நிற அப்பத்திலும் திராட்சைப்பழ ரசத்திலும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தானமாக கொடுத்து விட்டு இந்த பணி வாழ்வு தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெயர் சொல்லி தன் அன்பின் சீடர்களை அழைப்பதும், அழைத்தவர்களுக்கு இந்த பணி வாழ்வினுடைய நிறைவான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதையும் நேற்றும் நற்செய்தி வாசகத்திலே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். அதிகாரத்தை கொடுத்தார் நேற்றைய தினத்திலே. அந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட அதிகாரம் என்பதை நேற்றைய தினத்திலே பார்க்கின்ற பொழுது, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறையாட்சி பணிக்காக உழைக்க செல்லுகின்றவர்கள், பணி வாழ்வுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செல்லுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். ஒன்று, எளிமையுள்ள வாழ்வு. எளிமையான வாழ்வு இந்த இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள். அவருடைய பயணத்திலே எப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, அது எளிமை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். இப்படி எளிமை நிறைந்த வாழ்வாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பார்வையும் அவருடைய நோக்கமும் அவருடைய பணி வாழ்வும் இறையாட்சி பணிக்காகத்தான் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும். எனவே எளிமை ஒன்று கட்டாயம் இறையாட்சி பணிக்காக செல்லுகிறவர்கள். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, இந்த இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள் எதிர்பார்ப்புகளற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிர்பார்ப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சொல்லுவார்கள். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு சொல்லாடல் சொன்னார்கள், சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது என்று. சிறியதாக ஒரு பொருளை கொடுத்து பெரிய பொருளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இன்றைய கலாச்சார உலகத்திலே, நுகர்வு கலாச்சார உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த இறையாட்சி பணியோடு இணைந்து வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எதிர்பார்ப்புகள் அற்ற வாழ்க்கை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு தான் இந்த மண்ணுலகிலே வந்தார். எதிர்பார்ப்பு இல்லை, எளிமையோடு இருந்தார். எனவேதான் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மாட்டுத் தொழுவத்திலே தன்னுடைய பிறப்பு நிகழ்வை வெளிப்படுத்தினார். எனவே இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எதிர்பார்ப்புகள் அற்ற எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய இறையாட்சி பணி இணைத்து செயல்பட செல்லுகின்ற பொழுது யாரிடம் தங்களுடைய பணி வாழ்வை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே இயேசு தெளிவாக சொல்லுகிறார். அது எப்படி என்றால், அந்த இறை வார்த்தையை உள்வாங்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அற்புதமாக சொல்லுவார்கள், நன்கு பதப்படுத்தப்பட்ட விதையானது, பலனை கொடுக்கக்கூடிய விதையானது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது என்றால், அந்த விதையை விதைக்கக்கூடிய, அந்த விதையை உள்வாங்கக்கூடிய நிலமானது நல்ல பண்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். ஒருவேளை கரிசல் மண்ணாக, முழுவதும் தண்ணீர் நிறைந்த மண்ணாக, பலன் தராத மண்ணாக இருந்தால் அந்த இடத்தில் இந்த விதையை விதைக்கின்ற பொழுது பலன் தராமல் போகிறது போல, இறையாட்சி பணிக்காக உழைக்கக்கூடிய, அவருடைய வார்த்தையை உள்வாங்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த இறையாட்சி பணி நிலைத்து நிற்கும். இரண்டாவது நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த இறையாட்சி பணிக்காக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மக்கள் அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்ப துன்பங்களில் இணைந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள்,
நீங்கள் பயணம் செல்லுகின்ற பொழுது எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொன், வெள்ளி, செப்பு காசு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இடையில் கச்சைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்கோ பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தொழி எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று எளிமையையும் எதிர்பார்ப்புகளா இல்லாற்ற வாழ்க்கை வாழ அழைப்பு கொடுக்கிறார். அப்படி சென்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமாதானத்தை உள்வாங்கக்கூடிய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இருந்தால் அந்த சமாதானம் அவர்களிடம் நிலைத்து நிற்கும். அப்படி அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அந்த சமாதானம் உங்களிடம் திரும்பி வரும். அவருடைய ஊரின் எல்லையிலே உங்கள் காலில் இருக்கின்ற தூசுகளை உதறிவிட்டு வாருங்கள், அதுவே அவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் நானும் இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் எதிர்பார்ப்புகள் அற்ற எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். ஒருவேளை இறையாட்சி பணிக்காக நம் மத்தியிலே உழைக்க வருகின்ற இப்படி நல் உள்ளங்களுக்கு நாம் உறுதுணையாக பாதுகாப்பாக இருக்க இதோ இந்த திருப்பலின் வழியாக செபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நான் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி என்றும் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழிய புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் முகமதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ள உம்மை இடையராக புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு